சொல்லாம திடீர்னு வந்துட்டோன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? ஏய், எப்படி இருக்க ஜாக்கி? உன்னை மறுபடியும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜூலி ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜாக்கி. ஓ, இதுல என்ன இருக்கு? நான் பண்ற வேலைக்கெல்லாம் நீ நல்ல பேர் வாங்கிப்பியாடா? அங்கிள். அங்கிள் எல்லாருக்குமே அங்கிள் தானா? சொல்ல போனா அவர் எங்களுக்கு கசின். அப்படித்தானே? என்ன திடீர்னு ஹாங்காங்குக்கு? அரக்கர்கள் இம்சை இப்பதான் முடிஞ்சது. அரக்கர்களா? ஆமா, அரக்கர்கள் மாதிரி ஊர்ல இருக்கிற ஃபன் வேர்ல்ட்ல ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து பயப்படாதவங்களுக்கு இந்த வாட்ச் பிரசன்டா தந்தாங்க. உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓ, சரி உள்ள வந்து உட்காருங்க, நாங்க டீ போட்டு கொண்டு வரோம். வாங்க வாங்க உட்காருங்க. இங்க பாரு பீமா, அம்மாக்கு இந்த அரக்கர்கள் விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஜாக்கியோட இருக்கவே விட மாட்டாங்க. ஜூலி, எதுக்கு நீ இப்ப கவலைப்படுற? கதவை மூடியாச்சு, அரக்கர்களை அழிச்சாச்சு, தொந்தரவு கொடுக்க ஷிண்டு கூட இப்ப இல்லையே. இப்ப என்ன சொல்ல போற செண்டோ? நான் நினைச்சது எல்லாமே திடீர்னு தப்பாயிடுச்சு. நான் இப்போ சொல்றேன், என்னால உங்களை காப்பாத்த முடியும். உங்க எல்லாரையும் மறுபடியும் சுதந்திரப்படுத்துவேன். நாம இருக்கிற காலத்தை மாத்தி பழைய காலத்தை உருவாக்குவேன். நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா. அது எப்படி உருவாக்குவ? ஏஜஸ் புத்தகத்து மூலமா. அப்படியா? என்னால இத நம்பவே முடியலையே. உண்மையான காலத்தை மாத்திரம்னா ஆபத்துல இறங்கி ஆகணும். உங்களை விடுதலை செய்யறதுக்காக நான் எந்த ஆபத்திலையும் இறங்க தயாரா இருக்கேன். இல்லனாலும் உன் உயிர் ஆபத்துல இருக்குங்கிறத மறந்துடாத. அத நான் கண்டிப்பா செய்யறேன். அதுக்கு நீங்க ஒரு தடவை நான் சரியான மனுஷனுக்குள்ள போகிறதுக்கு உதவி செய்யணும். இந்த தடவை சரியான. ஓ, டீ கொட்டிடுச்சு. சீக்கிரம் முதல்ல அதை தொட. இப்போ இதுதானே உடைஞ்சது. இதுக்கப்புறம் சரி, நான் கிளம்புறோம். என்னது, கிளம்புறீங்களா? இவ்வளவு சீக்கிரமாவா? திரும்பி வருவோம். அது வந்து சீக்கிரம் வந்துருவோம். ஆமா மம்மி, ஜாக்கிக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு மருந்தெல்லாம் கொடுக்கணும். அவ என்ன சொல்ல வரா? டாடா பை பை செய்ய சொல்றாரு. இவ்வளவு மோசமா நடந்துக்கிறா? சீக்கிரம் வாடா. ஏய் ஜூலி, நீ உன் ரூமுக்கு போ. எங்கேயோ போகணும்னு அவசியம் இல்ல. இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்களோட இருந்தவே போதும். அம்மா, எங்களை மன்னிச்சிரு ஜூலி. இதுக்கு மேலேயே நீ ஜாக்கியோட இருக்கிறது நல்லது இல்லைன்னு எங்களுக்கு தோணுது. அவனால நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை தான். ஜாக்கி ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது. இப்ப அவன் தான் பிரச்சனையில இருக்கான். ஜாக்கி எங்க இருக்கானே தெரியலையே. எனக்கும் தெரியல. எனக்கும் தான். ஜூலி, ஹலோ ஜூலி, ஜாக்கி. நான் இப்ப ஏர்போர்ட்ல இருக்கேன். ஷிண்டு இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாக்கா? எதுக்கு? அது கூடிய சீக்கிரமே தெரிய வரும். ஜாக்கி, ஜாக்கி. கேப்டன் பிளாக், உடனடியே ஜாக்கி எங்க இருக்காங்கறத ட்ரேஸ் பண்ணுங்க. ஆமா, ஜாக்கிக்கு பிரச்சனை தான். ஜாக்கியை நம்ம காப்பாத்தி ஆகணும், அதுவும் உடனே. அந்த புத்தகம் நிச்சயம் இங்கதான் இருக்கு. Novela, matovela, matovela, natovela, natovela. ஜாக்கி! ஷிண்டு இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கு? நான் சாதிக்க போறேன். ஐயோ, இந்த புத்தகமா? இது சரித்திரத்தையே மறுபடியும் மாத்தி அமைக்குமே.
சரித்திரம் அதுவும் அமையணும். நாமள மாத்தி அமைக்க கூடாது. ஏய், ஓடு. ஆ! இப்ப நான் எழுதிருக்கிறது அப்படியே நடக்கணும். ஜூலி அப்பா, அம்மா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா சுத்தி பார்க்கலாம்னு வந்தோம். இந்த நேரத்துக்கு நீ கோட்டையில தான் இருக்கணும். இவ்வளவு மோசமான துணி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்கணும். சரி, என்னத்த கையில வச்சிருக்க? ஆ, சரி வா, அரசுக்கு மரியாதை கொடுக்கணும். மரியாதையா? யாருக்கு? இங்க என்ன? டேய், என்ன பண்ற நீ? தாய் குனி. ஓ, ஷிண்டு. ஷிண்டு இன்னும் உயிரோட இருக்கா? இது உடனே ஜாக்கி, என்னப்பா இது ஹேர் ஸ்டைல? நீங்க என்ன பண்ற? இந்தா முதல்ல பெருக்கு. எனக்கு இது தேவைதான். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த ஜூலி? உன்னோட யூனிஃபார்ம் எங்க? ஆ, எதுக்காக யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்றியா? ஏன்னா இத போட்டுக்கிட்டாதான் இந்த உலகத்தை ஆள்ற ராஜாதி ராஜ ராஜகுல திலக ராஜமார்த்தாண்ட ஷிண்டுவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கற மாதிரி இருக்கும். ஷிண்டு இந்த உலகத்தை ஆடுறத என்கிட்ட நீ சொல்றியா? நான் மட்டும் சொல்லல, மக்களும் 8 சக்கரவர்த்திகளும் அப்படித்தானே சொல்றாங்க. எப்போல இருந்து? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே. சரித்திரத்தை தெரிஞ்சுக்க இதுதான் நேரமா? ஹா, சரித்திரமா? ஜாக்கி, இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். ஜாக்கி, ஜாக்கி எங்க? இன்னைக்கு நீ அரசோட காலை சுத்தம் பண்ணணும். முடியவே முடியாது. முடியாதுன்னு சொல்லாத. இத பிடி. இன்னைக்கு நகம் வெட்டுற நாள். அதனால நகத்தை வெட்டுறதுக்கு மறந்துடாத. ஜாக்கி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் ஷிண்டுக்கு அடிமை இல்ல, நீயும் அதுக்கு அடிமை இல்ல. அதே மாதிரி அரக்கர்கள் உலகத்தை ஆளல. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லா அரக்கர்களையும் அடைச்சு வச்சுட்டாங்க. அதுங்க வெளியில வந்தப்போ நாம திருப்பி அடைச்சிட்டோம். ஆனா ஷிண்டு எப்படியே வந்து அந்த மந்திர புத்தகம் மூலமா நம்மள கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. என்னது இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? சும்மாரு. அப்போ மனுஷங்கள நம்ம உலகத்தை ஆடுறாங்க. ஆமா, அதான் உண்மை. நமக்குன்னு பில்டிங் இருக்கு, கார் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, என்னென்னவோ இருக்கு. எங்க பாரு, புது டெக்னாலஜி. ஆமா, என்னது இது? ஏஹே, உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆ! மந்திரத்தை பயன்படுத்துறது ஆபத்து. இது நீ எங்கிருந்து கத்துக்கிட்ட? இது ஒண்ணும் மந்திரம் இல்ல, டெக்னாலஜி, ஹியூமன் டெக்னாலஜி. நீ தான் இந்த வாட்ச் எனக்கு கொடுத்த. ஆனா இப்போ உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்ல. ஜூலி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா இந்த விஷயம் எல்லாம் எனக்கு ஏன் ஞாபகத்துல இல்ல? எனக்கு தெரியல. ஒருவேளை ஜூலிக்கும் எல்லா ஞாபகமும் போயிடுனா அவளும் எனக்கு அடிமையா இருக்கணும். இது அந்த புக்ல இருந்து நான் பிச்சிட்டேன். அதான் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. உனக்கும் இதேதான் எழுதிருப்பா. அதனாலதான் உனக்கு எந்த ஞாபகமும் இல்ல ஜாக்கி. அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் துணி போட்டுக்கிட்டு இருக்க. அழைப்பு வந்துருச்சு. சீக்கிரம் வா. அரசு உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடைகளை மாத்திக்க. மூச்சு பிடிச்சுக்கிட்டு பேசுறது வீணா போச்சு. இது எங்கேயாவது பத்திரமான இடத்துல வைக்கிறது தான் நமக்கு நல்லது. ஜாக்கி, எங்கப்பா போன? ஜாக்கி, எனக்கு விளையாட்டு காட்டுறீங்களா? ஒழுங்கா ஆடுங்க. சூப்பரோ சூப்பர். நீயா? நீ ஏன் எனக்கு மரியாதை தரல? மன்னிச்சுக்குங்க அரசே. தயவு செஞ்சு கோவப்பட்டு இவளை எதுவும் பண்ணிடாதீங்க.
நான் கோவப்பட்டிருந்தா இந்நேரம் அவ உயிரோட இருந்திருக்க மாட்டா. ஏன் சாப்பாடு எடுத்துட்டு வா. கொண்டு வர. ஜாக்கி, என்னுடைய மரியாதைக்குரிய அரசுக்கு உணவு தயாராகி விட்டது. ஜாக்கி சான், உண்மையிலேயே நீ ஒரு அற்புதமான அடிமை. நான் பிறப்படுத்ததே உங்களுக்கு சேவை பண்றதுக்கு தான். எவன் ஒரு எதிரிய பக்கத்திலேயே வச்சிருக்கானோ அவன் தான் புத்திசாலி. ஷிண்டுக்கும் எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கு. ஏய், சொல்லுங்க அரசே. என் நகத்தை வெட்டி விடு. ஓ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஜூலி, அப்படிலாம் பேசக்கூடாது. ஜாக்கி, சொல்றது கேளு. இனிமே என்னால அடிமை மாதிரி வேஷம் போட்டு நடிக்க முடியாது. ஷிண்டு உன்னை அப்படி நடத்துறதே என்னால பொறுத்துக்க முடியல. எனக்கு கோவமா வருது. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் ஒரு அடிமை, கட்டளையை நிறைவேற்றி தானே ஆகணும். ஜாக்கி சான் என்னைக்குமே ஒருத்தருக்கு அடிமையா இருக்க கூடாதுங்கறத புரிஞ்சுக்கோ. நீ ஒரு ஹீரோ ஜாக்கி. நிஜமாவா? நீ மறுபடியும் பழைய ஜாக்கியா மாறணும். சரித்திரத்தை மாத்தி அமைக்கணும். அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம். அடிமைகள் லைப்ரரிக்குள்ள போக கூடாதே. நாம ஒண்ணு அடிமைகள் இல்லன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. ஓ ஜூலி, ஜாக்கிரதை. வாவ். வெளியே போடா. அங்கிள், இந்த லைப்ரரியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் உள்ள வர்றதுக்கு அனுமதி இருக்கு. அங்கிள், இப்போ உங்க உதவி தேவை. நமக்கு அந்த மந்திர புத்தகம் வேணும். புத்தகமா? இந்த புத்தகம் எல்லாமே மந்திர சக்தி வாய்ந்தது. இத படிக்கிறதுக்கு நானே பயப்படுவேன். சரித்திர புத்தகம் அங்கிள். எனக்கு தெரியாது. நானே தெரிஞ்சுக்கிறேன். இங்க இருக்குமா? இல்ல, அது இல்ல. அப்ப இங்க? அங்கேயும் இல்ல. அப்ப இங்க இருக்கலாம். இல்ல, இந்த லைப்ரரியில நான் 60 வருஷமா இருக்கேன். அந்த மாதிரி எதுவும் இல்ல. போயிட்டு வா. அப்படியா? அப்படித்தான். அப்படின்னா ஆ, ஆ, புத்தகத்தை கவுத்துட்டாலே. இத வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஷிண்டுவோட லைப்ரரியில அந்த புக் இல்லனா ஒரே ஒரு இடத்துல தான் அந்த புக் இருக்கும். ஆஸ்திரேலியா. அட கடவுளே, அங்க மனுஷங்களே கிடையாதே. இதுக்கு என்னால நம்பவே முடியல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஜூலி, அங்க கோட்டைகள் மட்டும்தான் இருக்கு. சில முக்கியமான விஷயங்களை மறைச்சு வைக்க கோட்டைங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க ஜாக்கி. ஆனா அதை நெருங்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அழிச்சிடுவாங்கன்னு வரலாறு சொல்லுதே. ஆனா எப்படியாவது அதுக்குள்ள போயாகணும். எதுக்கு? ஏன்னா உண்மையை மாத்துறதுக்கு ஷிண்டு அந்த புக்கை தான் யூஸ் பண்ணிருக்கு. முட்டாள்தனமா இருக்கு. நீ இத நம்புறியா என்ன? சொல்லண்டா. எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அரக்கர்கள் உலகத்தை ஆள்றது ரொம்ப மோசமான விஷயம். அப்படி சொல்லு அங்கிள். உங்களுக்கு உண்மையை நான் நிரூபிக்கிறேன். ஐயா, அவங்க வந்துட போறாங்க. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். She opened the book. அவங்கள அடி ஜாக்கி. எப்படி? மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலமா. ஹூ யா ஹா யா ஹுவா. மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. நம்பிட்டேன். ஆனா உழுந்தடிச்சு ஓடுறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஜாக்கி. என் முடி போச்சு. நல்லதா போச்சு.
நில்லு. ஆ, ஓ, ஆ, நான் இல்ல. இந்த பக்கமா, இந்த பக்கம் வந்துடு. தெரு தெருவா ஓட விடுறாங்க. சரி, உள்ள வந்துரு. எங்கேயுமா? இப்ப எந்த பக்கமா ஓடுறது ஜாக்கி? கதவை மூடு. சூப்பர். அரசோட மந்திர அறையாச்சு. இதுக்குள்ள வந்தா என்ன தண்டனை தெரியுமா? அங்கிள், நீங்க எங்களை காப்பாத்த. எப்படி காப்பாத்தாம இருப்பேன்? நம்மளாம் ஒரே குடும்பமாச்சே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மந்திரமே யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது அதெல்லாம் அப்படிதான். நாம புறப்பட்டாகணும் அங்கிள். இந்த விஷயம் ஷிண்டுக்கு தெரிஞ்சு ஏதாவது விபரீதம் ஆகிறதுக்குள்ள நாம இந்த இடத்தை விட்டு போயாகணும். ஆமா அங்கிள். ஆனா நாம எங்க போறது? நாம எல்லாம் உடனே கிளம்பி ஆஸ்திரேலியாக்கு போனோம். எல்லாமே மாறிடுச்சு. நாம இங்க இருந்து தப்பிச்சாலும் மனுஷங்க இல்லாத இடத்துல எப்படி போய் வாழறது? நமக்கு மந்திரக்கல் நிச்சயமா உதவி செய்யும். என்ன மந்திரக்கல்லு? அங்கிள், இப்ப உங்களுக்கு தெரியாத மந்திரங்களை மந்திரக்கல் மூலியமா சொல்லித்தரேன். ஷிண்டுக்கு மந்திர சக்தி இருக்கிறதே அவளுக்குள்ள இருக்கிற 12 மந்திரக்கல்லால தான். எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்ல. நம்ப வைக்கிறேன்.